கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குருத்தங்கோடு ஆசாரிமலை கிராமத்தில் வசித்து வருபவர் சந்திரபோஸ். 90 வயதான இவர் பனை ஏறும் தொழிலாளி. தற்போது வயது மூப்பு காரணமாக வீட்டில் இருந்து வந்தார். 3 மகன்கள் 3 மகள்கள் என 6 குழந்தைகள் இவருக்கு உண்டு. அனைவரும் திருமணமாகி தனித்தனியாக வசிக்கின்றனர். இதனால் சந்திரபோஸ் தனது மனைவி லட்சுமியுடன் தனியாக வீட்டில் வசித்து வருகிறார். 3 மகன்களும் ஆளுக்கு ஒரு வேலை என 3 வேளை உணவு கொடுத்து வந்துள்ளனர். கடந்த சில ஆண்டுகளாகவே லட்சுமியும் படுத்த படுக்கையாக கிடந்துள்ளார். எனினும் மனைவியை கணவர் சந்திரபோஸ் பாசத்துடன் கவனித்து வந்துள்ளார். பிள்ளைகள் தாயை கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் சந்திரபோஸுக்கு கண் பார்வை முற்றிலும் மங்கியுள்ளது. இதனால் மனைவியை பராமரிக்க முடியாமல் திணறியுள்ளார். படுத்த படுக்கையாக கிடந்ததால் லட்சுமிக்கு உடலின் பின்பக்கம் கொப்பளமாக மாறியுள்ளது. இதனால் வலி தாங்காமல் அவரின் மனைவி அடிக்கடி அழுதுள்ளார். மனைவியின் உடல்நிலையை கண்டு வேதனை தாங்க முடியாத நிலையில் சந்திரபோஸ் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துள்ளார். பின்னர் மனைவியை கருணை கொலை செய்ய முடிவெடுத்து நேற்று காலை மனைவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார். பின்னர் மனைவியின் உடல் அருகே அமர்ந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்துள்ளார். பின்னர் இளைய மகன் சாந்தகுமார் பெற்றோருக்கு உணவு கொண்டு வந்துள்ளார். அப்போது தாய் கொல்லப்பட்டு கிடப்பதையும் தந்தை கண்ணீருடன் அமர்ந்திருப்பதையும் கண்டு அதிர்ந்தார். தொடர்ந்து போலீசார் லட்சுமியின் உடலை மீட்டு ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். தகவல் அறிந்து உறவினர்களும் மகள்கள் மகன்கள் பேரக்குழந்தைகள் அழுதது சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. போலீசார் சந்திரபோஸை கைது செய்தாலும் அவருக்கு மருத்துவ சிகிச்சைக்கு அனுப்பி வைத்துள்ளனர்.